த ஃபியர், டெட்பூல், பிக் பாஸ்ன்னு இந்த எல்லா சீரீஸ்களையும் ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒன்று நடந்தா அது இந்திய பொழுதுபோக்கு துறையில ரொம்ப பெரிய மைல்கல் மற்றும் ஒரு அதிரடி மாற்றமா இருக்கும். அது என்ன மாற்றம், பொழுதுபோக்கு துறை எப்படி மாறப்போகுது, அதனால நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான டிஸ்னி ஏற்கனவே 8 லாங்குவேஜ்ல 70 டிவி சேனல்களை ஸ்டார் இந்தியாங்கிற பேர்ல இயக்கிட்டு வருது. அதே மாதிரி ரிலையன்ஸும் வயகாம் 18ங்கிற பேர்ல 8 லாங்குவேஜ்ல 38 சேனல்களை இயக்கிட்டு வர்றாங்க. இது போக இவங்க கிட்ட ஜியோ சினிமாஸ், ஹாட் ஸ்டார்னு ஆளுக்கு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மும் இருக்கு. கூடுதலா ஆளுக்கு ஒரு ஸ்டுடியோவும் சொந்தமா வச்சிருக்காங்க. இனி இந்த 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா அப்போ அது பொழுதுபோக்கு துறையில ஏற்பட போகிற மிகப்பெரிய மாற்றம் தான். ஆமா மக்களே, டிஸ்னி ரிலையன்ஸும் ஒன்னா சேர போறாங்கன்னு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த இணைப்பு உறுதியாகி இருக்கு. சுமார் 8.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பினால ஒப்பந்தத்துல இந்த 2 நிறுவனங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா இந்தியாவில் இருக்கிற 40% டெலிவிஷன் மார்க்கெட் இவங்க கீழே போயிடும். அதே போல மொத்தமா இவங்க கிட்ட இருக்கிற 120 சேனல் மூலமா சுமார் 75 கோடி பார்வையாளர்களை அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் முக்கியமா வருங்காலத்துல இந்த 2 நிறுவனங்கள் தான் விளம்பரத்துறையில ஆதிக்கம் செலுத்தும்னு பேசிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த 2 நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கிட்டு ப்ரோக்ராம், மூவிஸ்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஒன்னு சேர்ந்திருக்கிறதுனால நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், சோனின்னு மத்த எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மும் அரண்டு போயிருக்காங்க. ஏன்னா டிஸ்னி ரிலையன்ஸ் கூட்டணி சேர்ந்தா புதுசா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சு அதுல காஸ்ட்லியான ஷோஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே ஐபிஎல் ஒளிபரப்புல இந்த 2 நிறுவனங்கள் தான் ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க சேர்ந்து வேலை செய்ய போறதுனால இனி ஐபிஎல் ஒளிபரப்பு நிரந்தரமா இவங்க கிட்டயே வரவும் வாய்ப்பு இருக்கா. டிவி மற்றும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நிறைய புதுமையான நிகழ்ச்சிகள், குறிப்பா சர்வதேச தரத்தாலான நிகழ்ச்சிகளை மக்கள் பார்க்கலாம். அதே போல டிவியும் ஓடிடியும் மொத்தமா இவங்க ஆதிக்கத்துக்கு கீழே போக போகுது. இந்த இணைப்பினால விளம்பரத்துறையிலையும் பெரிய மாற்றம் இருக்குமா? அது இருக்கட்டும், இவங்க இணைப்பினால நமக்கு என்ன லாபம்னு பார்த்தா லாபம் வர வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் கடுப்பு வேணா ஆகலாம். காரணம் ஏற்கனவே நடந்ததுதான். முன்னாடி ஜியோ ஃப்ரீயா சிம் கார்டு, அன்லிமிட்டெட் டேட்டா கொடுத்து எல்லாரையும் இன்டர்நெட் பார்க்க பழக்கி விட்டாங்க. எல்லாருக்கும் அது பழகுனதும் ஃப்ரீயா கொடுத்த டேட்டாவுக்கு காசு வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ சமீபத்துல ஜியோ ரீசார்ஜ்ல விலை ஏத்துனதுக்கு பிறகு அதை பார்த்து மற்ற நிறுவனங்களும் வேற வழியே இல்லாம விலையை ஏத்துனாங்க. இப்போ ஓடிடிலையும் அதே தான் நடக்க போகுது. இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து கண்டிப்பா ரொம்ப தரமான ஷோக்களை உருவாக்க போறாங்க. ஆனா அதை பார்க்கணும்னா அதுக்கான கட்டணம் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இப்ப இருக்கிறத விட 2 மடங்கு ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இவங்களை பார்த்து மற்ற நிறுவனங்களும் கண்டிப்பா விலை ஏத்தினாலும் ஒன்னும் செய்ய முடியாது. அதே மாதிரி நாடி நரம்பெல்லாம் கிரிக்கெட் வெறி ஊறி போயிருக்கிற இந்தியா மாதிரியான நாட்டுல கிரிக்கெட் ஒளிபரப்பும் இவங்க கீழே வர போறதால இனி கிரிக்கெட் பார்க்க கூட இவங்க மனசு வச்சா தான் முடியும். இந்த 2 நிறுவனங்களோட இணைப்பால பொழுதுபோக்கு தளங்கள் இனி நம்ம மக்களுக்கு மலிவா இருக்குமா, இல்லை டபுள் மடங்கு ரேட் ஆகுமாங்கிறது இப்போதைக்கு 8.5 மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.